மாங்கல்ய பாக்கியம் அருளும் திருவானைக்காவல். வழிபாடும் பரிகாரங்களும் நிகழ்ச்சியில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார ஆலயங்களையும் வழிபாடுகளையும் அதில் இன்று மாங்கல்ய பாக்கியம் அருளும் ஆலய வரலாற்றையும் இதுவரை பலருக்கும் தெரியாத ஜலசாபம் தீர்க்கும் வழிபாடுகளையும் பார்க்க இருக்கின்றோம். மாங்கல்யம்தான் பெண்களின் உயிர் மூச்சு. எந்த பெண்ணும் திருமணமான பின் கட்டிய கணவரோடு என்னதான் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கணவர் மீது கொண்டுள்ள அன்பும் பாசமும் என்றும் குறையாது. பொதுவாக எல்லா பெண்களும் ஒரு மாதம் முழுவதும் சிரத்தையுடன் விரதம் இருந்து வழிபடுகிறார்கள் என்றால் அது ஆடி மாதத்தில்தான். ஆடி மாதத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் தங்கள் குடும்ப நலனும் கணவர் ஆயுளும் கூடும் என்பதால் பெண்கள் ஆடி மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவது வழக்கம். ஆனால் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதுவும் நள்ளிரவில் 2 மணிக்கு பெண்கள் ஒரு ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபடுகிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? உலகாளும் நாயகியே உத்தமியே மாரியம்மா, உன் பாதம் சரணம் என்று உனை தேடி வந்தோம் அம்மா. ஓங்காரி மகமாய் ஓங்காரி மகமாய். ஆம் நேயர்களே, இந்த ஒரு கோவிலில் மட்டும் பெண்கள் இரவெல்லாம் தூங்காமல் அம்மனை வழிபடுகிறார்கள். ஏன் இங்கு மட்டும் இப்படி ஒரு வழிபாடும் எங்குமில்லாத வகையில் அதுவும் நள்ளிரவில் என்று கேட்டபோது இதன் வரலாறு எங்களை பிரமிக்க வைத்தது. அந்த ஆலயம் எந்த ஆலயம் தெரியுமா? அந்த ஆலயம் திருச்சி திருவானைக்காவல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனாய ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம். பஞ்சபூதத்தில் நீர் ஸ்தலமாக இந்த ஸ்தலத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மாங்கல்ய பலமருளும் ஆலயம், பிரம்மா சாபம் நீக்கிய ஸ்தலம், யானை மற்றும் சிலந்திக்கு ஈசன் அருள் பாலித்த ஸ்தலம், அம்மையும் அப்பனும் குரு சிஷ்யையாக இருக்கும் ஒரே ஸ்தலம், ஜம்பு கோத்திரம் வழி வந்தவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம், கடகம், விருச்சிகம், மீனராசிக்காரர்கள் மற்றும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம், சித்தராக சிவபெருமானை நேரில் வந்த ஸ்தலம், துவாரங்கள் வழியாக கருவறை அமைய பெற்று நீருள் கருவறை இருக்கும் ஸ்தலம், காதில் அன்னைக்கு ஸ்ரீசக்கரம் இருக்கும் ஸ்தலம், குபேர சம்பத்து தரும் ஆலயம், ஜலசாபம் நீக்கும் ஆலயம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பஞ்சபூத நாயகனாம் அந்த சிவபெருமான் அப்போ எனப்படும் நீர் வடிவில் நீருள் குடிக்கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் ஒரு அதிசயம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 60வது தேவார தலம் ஆகும். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடமாகும். இத்தல மூலவர் திருநாமம் ஜம்புகேஸ்வரர், அம்பாள் பெயர் அகிலாண்டேஸ்வரி, தல விருட்சம் வெண்ணாவல், தீர்த்தம் நவ தீர்த்தங்கள் காவிரி, உற்சவர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர், புராண பெயர் திரு ஆனைக்காவல்.
உலகில் எங்குமில்லாத வகையில் ஈசன் கருவறை உள்ளே நீரூற்று இருக்கும் அற்புத ஆலயம் இது. அந்த நீரூற்று இதுவரை வற்றியதே கிடையாதாம். நீர் எங்கிருந்து வருகிறது என்பது இன்று வரை ஒரு அதிசயமாகவே உள்ளது. அதேபோல ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானம் எதிரில் வாசல் கிடையாது. ஒன்பது துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் மட்டுமே இருக்கிறது. பக்தர்கள் இந்த துளை வழியேதான் சுவாமியை தரிசிக்கிறார்கள். இந்த ஜன்னலின் தத்துவம் மனிதன் தன் உடலிலுள்ள 9 வாசல்களையும் அடக்கி சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்த ஏற்படுத்தப்பட்டதாம். அது மட்டுமல்ல, இங்கு ஈசன் மேற்கு பார்த்தும் அம்பாள் கிழக்கு பார்த்தும் இருப்பதால் இது விதியை வெல்லும் ஸ்தலமாக அறியப்படுகிறது. ஆயிரம் கிழக்கு பார்த்த ஸ்தலத்தை தரிசித்த புண்ணியம் ஒரு மேற்கு பார்த்த ஸ்தலத்தை தரிசித்தாலே கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தலத்தின் அம்பிகையின் உக்கிரத்தை தணிக்க ஸ்ரீசக்கர வடிவில் காதில் தோடுகளை செய்து சாந்தப்படுத்தியுள்ளார் ஆதிசங்கரர். மேலும் இத்தலத்தில் அம்பாள் மாணவியாகவும் சிவபெருமான் குருவாகவும் இருந்து அன்னைக்கு சிவபெருமான் உபதேசம் செய்ததால் இங்கு திருக்கல்யாணம் கிடையாது. ஸ்தல வரலாறு. முன்னொரு சமயம் அன்னை பார்வதி தேவி சிவபூஜை செய்வதற்காக பூமிக்கு வந்தார். அப்போது இங்கு வந்த அன்னை காவிரியின் அழகையும் அமைதியையும் கண்டு இதுவே சிவபூஜை செய்ய உகந்த இடமென காவிரியில் நீரெடுத்து அதில் ஒரு சிவலிங்கம் செய்து சிவபூஜை செய்து வழிபட்டார். அந்த பூஜையில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அன்னைக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். அம்பிகையால் நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட ஸ்தலம் என்பதால் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமானது. உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். இத்தல பெருமையை உணர்ந்து ஒரு சமயம் இங்கு வந்த ஒரு முனிவர் இங்குள்ள அப்புலிங்கத்தை வழிபட்டார். அவரின் மனம் தளராத பக்திக்கு மனம் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு காட்சி கொடுத்து நாவல் பழம் ஒன்றையும் உண்ண கொடுத்தார். ஈசன் கொடுத்த பழத்தை பிரசாதமாக பயபக்தியுடன் உண்ட முனிவர் அதன் புனிதம் கருதி நாவல் பழத்தின் விதையையும் சேர்த்தே விழுங்கிவிட்டார். அவர் விழுங்கிய அந்த விதை வயிற்றுக்குள்ளே இருந்து ஈசன் மகிமையால் முளைக்க ஆரம்பித்தது. மிகப்பெரிய விருட்சமாக தலைக்கு மேல் வளர்ந்தது. ஒரு நாள் திடீரென முனிவரின் சிரசு வெடித்து கபால மோட்சம் அடைந்தார். நாவல் மரத்துக்கு ஜம்பு என்ற பெயரும் உண்டு. ஜம்பு மரத்தடியில் சிவபூஜை செய்ததால் அவரை ஜம்பு முனிவர், ஜம்பு மகரிஷி என்று அழைத்தனர். ஜம்பு மகரிஷி கோத்திரம் உள்ளவர் இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபட்டால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் சுபகாரிய தடை மற்றும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பெற்று சகல சௌபாக்கியங்களும் அடைவார்கள் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் இத்தலம் நீர் ஸ்தலம் என்பதால் நீர் ராசியான கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீர் கிரகங்களின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இங்கு வந்து வழிபட வாழ்வில் செல்வ செழிப்பை அடையலாம் என்பது நம்பிக்கை. ஜலசாபம் நீங்க வழிபாடு. ஜலம் என்பது பஞ்சபூதத்தில் நீரை குறிக்கும். எந்த நீரானாலும் அது கங்காதேவிதான் என்பது மரபு. அதனால் உலகில் எந்த பகுதியில் தண்ணீரை அசுத்தமாக்கினாலும்
வீணாக்கினாலும் அல்லது ஆலயம் அருகே இருக்கும் ஆறு, கடல், அருவி, நதிநீர் மற்றும் குளநீரை அசுத்தம் செய்தால் அதை செய்பவர்களுக்கு கங்கா சாபம் ஏற்படுமா? இது பற்றி பலருக்கும் தெரியாததால்தான் பல ஊர்களில் இன்றும் மழை பெய்யாமல் 500 அடி 1000 அடி போர் போட்டும் நீர் இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டு வறட்சி உண்டாகி இறுதியில் அந்த ஊர் தெய்வமே அந்த ஊரை விட்டு போகும் நிலை ஏற்படுகிறதாம். அல்லது மிக அதிகமாக மழை பெய்து ஊரும் விவசாய பயிர்களும் அழிந்து போகிறதாம். இப்படியெல்லாம் நிகழாமல் இருக்கவும், அப்படியே கங்கா சாபம் ஏற்பட்டாலும் அது தீர முதலில் நீரை நம் முன்னோர்கள் ஏன் ஆலயங்களில் அபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகளுக்கு பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். ஆதி காலத்தில் நம் நாட்டு சித்தர்கள் கையாண்ட யுக்திகள் அனைத்தும் தான் இன்றைய நவீன விஞ்ஞான உலகம் அறிவியல் அதிசயம் என ஆர்ப்பரிக்கிறது. பஞ்சபூதங்கள் அனைத்துமே எண்ண அலைகளை ஏற்று செயல்படக்கூடியவை. அதனால்தான் முனிவர்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் அனைவரும் நீரால் சாபமும் ஆசீர்வாதமும் செய்தனர். நீரால் மின்காந்த அலைகளை மந்திர சக்தி மூலம் உண்டாக்கவே ஆலயங்களில் அன்றாட அபிஷேகம், சங்காபிஷேகம், கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம் மற்றும் கலச பூஜைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? நம் ஆலயங்களில் தண்ணீரால் செய்யப்படும் பூஜைகளைத்தான் இன்றைய விஞ்ஞான உலகம் வாட்டர் சயின்ஸ் என்கிறது. குறிப்பாக டாக்டர் மாசரு எமோட்டோ என்ற ஜப்பானிய விஞ்ஞானி தண்ணீருக்கு நம் உணர்வுகளை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் செயல்படும் சக்தி உண்டு என்பதை பல ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபித்துள்ளார். அவர் எழுதிய த ஹிடன் மெசேஜ் இன் வாட்டர், த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வாட்டர், த ஹீலிங் பவர் ஆஃப் வாட்டர் என இன்னும் பல நூல்கள் மூலம் ஆதாரத்துடன் அவர் செய்த ஆராய்ச்சிகளை எல்லாம் தண்ணீர் பற்றியே எழுதி வெளியிட்டுள்ளார். இவை அனைத்தும் படித்த வெளிநாட்டவர்கள் இன்று நம் நாட்டு கோவில்களில் நீரால் செய்யப்படும் அபிஷேகங்கள், தெய்வ வழிபாடுகள், பூஜைகள் அனைத்தும் அறிவியல் என்பதை அறிந்து இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். நீரால் ஏற்படும் தோஷம் என்ன? ஜாதகத்தில் சந்திரன், சுக்கிரனை நீர் கிரகங்கள் என்பார்கள். இந்த நீர் கிரகங்கள் பாதிக்கப்பட்டு 8ஆம் இடத்தில் பலமிழந்து தீய கிரகங்கள் பார்வை சேர்க்கை பெற்றிருந்தால் ஒருவருக்கு நீரால் கண்டமோ அல்லது நீர் சம்பந்தமான கர்ம நோய்களோ நீரால் விபத்தோ ஏற்படலாம் என்கிறார்கள். பொதுவாக எல்லோருமே நீரை சுத்தம் செய்யவே பயன்படுத்துகிறோம். அப்படி சுத்தம் செய்ய பயன்படும் நீரை கொண்டுதான் சகல சாபங்களையும் தோஷங்களையும் தீர்த்து கொள்கிறோம். கங்கை, காவிரி, தாமிரபரணி உள்ளிட்ட ஜீவ நதிகளில் நீராடி பல ஜென்ம பாவத்தையும் போக்கிக் கொள்கிறோம். அதனால்தான் இதை புண்ணிய தீர்த்தம் என்று கூறி தீர்த்த யாத்திரைகள் சென்றார்கள் நம் முன்னோர்கள். இப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களில் ஒரு சிலர் அறியாமையால் மலஜலம் கழிப்பதாலும் உமிழ்வதாலும் கங்கா சாபம் ஏற்படுமா? மேலும் அப்படி ஒருவரால் அசுத்தமாக்கப்பட்ட நதி நீரை மற்றவர் குளித்துவிட்டால் அந்த சாபம் அத்தனை எளிதில் நிவர்த்தியாகாது என்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆலயங்களில் உள்ள குளம், ஆறு, அருவி, கடலில் குளிக்கும் போது ஷாம்பு, சோப் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதாம். ஏனெனில் அதுவும் கூட கங்கா சாபத்தை பெற்றுத்தரும் என்பதால் எந்த சூழ்நிலையிலும் நீரை அசுத்தம் செய்யவே கூடாதாம். கங்கா சாபம் என்ன செய்யும்? ஒருவருக்கு நீரால் சாபம் ஏற்பட்டால் பாத்ரூமில் வழுக்கி விழுவது,
வீட்டில் அடிக்கடி செப்டிக் டேங்க் பிரச்சனை வருவது, கழிவுநீர் வீட்டில் கசிந்து கொண்டே இருப்பது, அசுத்த வாடை வீட்டில் வந்து கொண்டே இருப்பது, போர் போட்டால் தண்ணீர் வராமல் இருப்பது, பக்கத்து வீட்டில் போர் தண்ணீர் சுவையாக இருக்கும் போது உங்கள் வீட்டில் மட்டும் போர் தண்ணீர் உப்பாய் இருப்பது, அடிக்கடி சளி தொந்தரவு வந்து கொண்டே இருப்பது, சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் எனப்படுவது, நீரிழிவு நோய் மற்றும் ஆர்பிசி கவுண்ட் இரத்தத்தில் குறைவது, மேலும் நீங்கள் வசிக்கும் பகுதியில் மழையே பெய்யாமல் போவது அல்லது அதிக மழை பெய்து உங்கள் அன்றாட வாழ்வில் நீரால் பெரிய பாதிப்பு ஏற்படுவது என இவை அனைத்தும் நீரால் உண்டாகும் சாபத்தின் விளைவுகள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். சாப நிவர்த்திக்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த காரணத்தை கொண்டும் தண்ணீரை அசுத்தம் செய்யக்கூடாது. வீட்டில் டேப்பில் நீர் சொட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. வாட்டர் டேங்க் நிரம்பி நீர் வீணாக கூடாது. தெருவில் கழிவு நீரை விடக்கூடாது. ஆற்றில் கழிவு நீரை கலக்கக்கூடாது. குறிப்பாக ஆலயத்தை சுற்றி உமிழ்வதோ அல்லது ஆலய நீர்நிலைகளை அசுத்தமோ எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாதாம். மேலும் நீர் சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் 3 கலச பூஜை செய்ய வேண்டுமா? உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். 3 கலச பூஜை செய்வது எப்படி? 3 செம்பு சொம்புகளில் நூல் சுற்றி பூஜை அறையில் கலசம் வைக்க வேண்டும். ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர் என 3 வகையான நீரை அதில் நிரப்ப வேண்டும். இந்த 3 நீரையும் கோவில் அருகே இருக்கும் சுத்தமான நீர்நிலைகளில் இருந்து எடுத்து வர வேண்டும். நீர் ஊற்றிய பின் அதில் மா இலை வைத்து மட்டை தேங்காயை கலசம் மேல் வைத்து மஞ்சள் குங்குமத்தால் கலசத்திற்கு பொட்டு வைத்து வாசனை பூக்களை சூட்ட வேண்டும். பின்னர் இங்கே சொல்லப்படும் மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். கங்கா பூஜை மந்திரம்: ஓம் நம சிவாயை நாராயண்யை தசதோஷ ஹராயை கங்காயை நமக. மீண்டும் ஒருமுறை மந்திரம் நேயர்கள் உங்களுக்காக. ஓம் நம சிவாயை நாராயண்யை தசதோஷ ஹராயை கங்காயை நமக. இப்படி 48 நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்த பின்னர் அந்த 3 கலச நீரையும் மந்திர புஷ்ப பாடல் எனப்படும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை கூறியபடியே நீரை கையால் எடுக்காமல் மாயிலையை தொட்டபடி எடுத்து உங்கள் வீட்டு நபர்கள் மற்றும் வீடு முழுக்க தெளிக்க வேண்டும். ஸ்தல சிறப்பு: வளமிக்க காவிரி ஓடும் திருச்சியில் பசுமை நிறைந்த பகுதியில் தென்னந்தோப்பும் மரங்களும் நிறைந்து காணப்படும் இடத்தில் அமைந்துள்ளது ஜம்புகேஸ்வரர் கோவில். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் 4 திசைகளிலும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களும் கொண்டு பிரம்மாண்டமாக காட்சி தரும் அற்புதமான கோவில் இது. திரும்பிய திசையெல்லாம் அழகான கோபுரங்கள். பார்க்கும் போதே மனமே நொடிகளில் பரவசமாகி சிவன் வசமாகி உள்ளம் கொள்ளை போகிறது. கோவில் கோபுரங்களில் எண்ணற்ற சுதை சிற்பங்கள் புராண வரலாற்றை விளக்கும் வகையில் இருக்கிறது. கோவில் மாட வீதிகளில் சிவனடியார்களின் பக்தி இசையும் இந்த மண்ணை மிதித்ததே என் ஜென்ம பிராப்தம் என்பது போல சிவனடியார்கள் ஒருவர் பூமியில் விழுந்து வணங்கும் காட்சியும் இந்த ஸ்தலத்தின் அற்புதத்தை உணர்த்தும்படி இருந்தது. கோவில் உள்ளே செல்வோர் மனம் நிச்சயம் அங்கிருக்கும் சிற்பங்களை கண்டு மயங்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். கோவில் உள்ளே இருக்கும் பிரம்மாண்டமான தூண்கள், அழகிய பிரகாரங்கள் என அனைத்தையும் பார்க்கையில் இது ஒரு அரசவை போல காட்சி தருகிறது.
கோவில் உள்ளே நுழையும் போது யானை வடிவில் கம்பீரமாக விநாயக பெருமான் எங்களுக்கு அருள் பாலிக்க, அண்ணன் இருக்கும் இடத்தில் தம்பி நானும் இருப்பேன் அல்லவா, என் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு என்பது போல மயில் ஒன்றும் காட்சி தந்தது. மூலவர் எதிரே தங்க நிறத்தில் அற்புதமாக மின்னுகிறது கொடிமரம். அதில் சிவ சிவ என்ற வார்த்தையை படிக்கும் போது பல ஜென்ம பாவம் தீர்ந்து புண்ணியம் கிடைத்துவிட்டது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். ஆலயத்திலுள்ளே ஓம்கார கணபதி, தட்சிணாமூர்த்தி, சப்த மாதர்கள், ஐயனார், சேக்கிழார், எண்ணற்ற சிவலிங்கங்கள், நவகிரகங்கள், கால பைரவர் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். மேலும் ஒரு இடத்தில் வரிசையாக 108 சிவலிங்கங்கள் மிக அழகாக இருந்தது. ஒரு லிங்கத்தை தரிசித்தாலே பல ஜென்ம பாவம் தீரும் என்பார்கள். இங்கு இத்தனை சிவலிங்கங்களை பார்க்கும் போது ஓம் நமச்சிவாய என மனம் சிவநாமத்தை ஜபிக்கிறது. ஆலயம் உள்ளே ஒரு இடத்தில் மகிஷாசுர மர்தினி சித்திரம் மிக தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளது. யானை சிலந்தி வழிபட்ட ஸ்தலம். அன்பே சிவம் என்பார்கள். சிவபெருமானை தேவர்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, சிலந்தி, யானை, பாம்பு, ஈ, எறும்பு என அனைத்து உயிர்களும் இனங்களும் கூட வணங்கி அருள் பெற்றுள்ளன. அப்படி சிலந்தியும் யானையும் சிவ பூஜை செய்த ஸ்தலமே திருவானைக்காவல். யானை பூஜை செய்த ஸ்தலம் என்பதால் இத்தலத்திற்கு திருவானைக்கா என்று பெயர் ஏற்பட்டது. முன்னொரு சமயம் கைலாசத்தில் சிவபெருமானுக்கு சேவை செய்த சிவகணங்களான புட்பதந்தன், மாலியவான் எனும் இருவர் தங்களில் யார் சிவபெருமானிடம் அதிக பக்தி செலுத்துகிறோம் என்பதில் போட்டி வந்தது. அந்த போட்டி ஒரு கட்டத்தில் பெரிய சண்டையாகி அதன் காரணமாக இருவரும் ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டனர். அதனால் பூமியில் மாலியவான் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாகவும் பிறந்தனர். இருவரும் மீண்டும் இங்கு வந்து சிவபூஜை செய்தனர். நாவல் மரத்தடியில் காற்று மழை நடுவே சிவபெருமான் இருக்கிறாரே என்று அந்த சிலந்தி ஈசனை பாதுகாக்க எண்ணி தனது வாயால் வலை பின்னியது. அப்போது அதே இடத்தில் வசித்து வந்த யானை அபிஷேக பிரியரான ஈசனுக்கு காவிரியில் இருந்து நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து பூ சாற்றி வழிபட்டது. இதனால் இருவருக்கும் மீண்டும் சண்டை மூண்டது. அந்த சண்டையின் உச்சகட்டமாக சிலந்தி யானை தும்பிக்கைக்குள் புகுந்தது. அதன் காரணமாக இருவருமே இறந்தனர். இதில் சிவபெருமான் யானைக்கு மட்டும் முக்தி கொடுத்தார். சிலந்தி யானை இறக்க காரணமாகி அதுவும் இறந்ததால் மீண்டும் பிறக்கும்படி சிவபெருமான் செய்தார். அந்த சிலந்திதான் மீண்டும் பூமியில் சோழ மன்னர் கோச்செங்கட் சோழனாக பிறந்தார். முன்ஜென்ம வாசனையின் காரணமாக இந்த ஜென்மத்தில் யானைகள் புக முடியாதபடி சிவபெருமானுக்கு மாட கோவில்கள் பல கட்டினார். ஸ்திரீ தோஷம் தீர்க்கும் ஸ்தலம். முன்னொரு சமயம் பிரம்மதேவர் தான் படைத்த ஒரு பெண்ணை விரும்பினார். இதனால் அவருக்கு ஸ்திரீ தோஷம் உண்டானது. தோஷ நிவர்த்தி பெற சிவனை வேண்டினார். அவருக்கு அருள் செய்ய சிவன் திருக்கைலாயத்திலிருந்து கிளம்பினார். அப்போது அம்பிகை தானும் வருவதாக கூறினார். சிவன் அன்னையிடம் பிரம்மாவின் ஸ்ரீதோஷம் தீர்க்க கிளம்புவதால் வரவேண்டாம் என்றார். அப்போது அன்னை பார்வதி சிவனிடம், நான் உங்களது வேடத்தில் வருகிறேன், நீங்கள் சேலை அணிந்து என் வேடத்தில் வாருங்கள் என்றார். சிவனும் ஏற்றுக்கொள்ள
இருவரும் மாறுவேடத்தில் சென்றனர். சிவமும் சக்தியும் ஒன்று என்பதன் அடிப்படையில் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது. பின்னர் பிரம்மாவுக்கு இருவரும் தோஷ நிவர்த்தி வழங்கி ஆசீர்வதித்தனர். 35 வயதாகி திருமணம் கைகூடாமல் இருக்கும் ஆண்கள் இந்த தலம் வந்து வழிபட்டால் கட்டாயம் ஜாதகத்தில் ஸ்திரீ தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி திருமணம் உடனே கைகூடும் என்பது நம்பிக்கை. சித்தராக வந்த சிவன். மதுரையைப் போல இத்தலத்திலும் சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்து திருவிளையாடல் நிகழ்த்திய அதிசயம் நடந்துள்ளது. முன்னொரு சமயம் சிவபெருமான் விபூதி சித்தராக இத்தலத்தில் வந்து பிரகாரம் கட்டிய அதிசயம் இங்கு நிகழ்ந்துள்ளது. சிவன் கட்டிய மதில் திருநீற்றான் திருமதில் என்றும் பிரகாரம் விபூதி பிரகாரம் என இன்றும் இருப்பதைக் காணலாம். விவசாயிகள் வாழ்வை காக்கும் ஈசன். கங்கா சாபம் எனப்படும் ஜல சாபத்தால் 500 அடி 1000 அடி போர் போட்டும் கூட நிலத்தில் தண்ணீர் வரவில்லை என வருந்தும் விவசாயிகள் இங்கு வந்து சிவன் சன்னதியில் இருக்கும் ஊற்று நீரை எடுத்துச் சென்று பின்னர் அதை அவர்கள் நிலத்தில் ஊற்றி ஜம்புகேஸ்வரரை வேண்டிக் கொண்டு போர் போடுகிறார்கள். உடனே அங்கு நீர் வரும் அதிசயம் நடப்பதாக சொல்கிறார்கள். அப்படி போர் போட்டு நீர் வந்த பின் அந்த நீரை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து தங்கள் வேண்டுதலை பூர்த்தி செய்கிறார்களாம். குபேரலிங்க வழிபாடு. சகல செல்வங்களுக்கும் அதிபதியான குபேரர் ஒரு சமயம் இங்கு சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார். குபேரர் வழிபட்ட சிவலிங்கத்தை வழிபட்டால் பணம் சேரும் என்ற நம்பிக்கையில் ஏராளமான பக்தர்கள் குபேரலிங்கத்தை வழிபட்டு செல்கிறார்கள். குபேரர் பூஜித்த குபேரலிங்கம் ஜம்பு தீர்த்த கரையில் உள்ளது. மாங்கல்ய பாக்கியம் அருளும் ஆடி வெள்ளி பூஜை. ஆடி மாதத்தில் அம்பாள் இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்ததால் ஆடி வெள்ளியில் கோவில் விழா கோலமாக காட்சி தருகிறது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இவ்வூர் மக்கள் மற்றும் பெண்கள் இரவெல்லாம் தூங்காமல் விரதம் இருந்து விடிய விடிய அம்பாளை வழிபடுகிறார்கள். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நள்ளிரவு 2 மணிக்கே கோவில் நடை திறக்கப்படுகிறது. நள்ளிரவு 2 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரையில் தொடர்ச்சியாக நடை திறந்திருக்கிறது. சகல பாவங்களையும் போக்கும் உச்சிக்கால பூஜை. திருவானைக்காவலில் தினமும் மதியம் நடைபெறும் உச்சிக்கால பூஜை மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த பூஜையில் கலந்து கொண்டால் சகல பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதனால் பல ஊர்களில் இருந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ள பக்தர்கள் வருகிறார்கள். இந்த பூஜையின் போது சாட்சாத் அம்பாளே சிவனை வழிபடுவது போல மேளதாளம் முழங்க, வேத மந்திரம் ஓத, யானை பின்தொடர அர்ச்சகர் அம்மனுக்கு சாற்றிய புடவை, கிரீடம் மற்றும் மாலையை அணிந்து கொண்டு கையில் தீர்த்தத்துடன் வருகிறார். அப்போது அங்கு இருக்கும் பசுவுக்கு கோபூஜை செய்கிறார். இந்த பூஜையில் யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமாம். குறிப்பாக சகல தோஷ சாபங்களும் நீங்கும் என்கிறார்கள். திருவிழாக்கள். பங்குனியில் பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், ஆடி வெள்ளி இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக திருவிழா சமயத்தில் தேரோட்டம் மிக கோலாகலமாக நடைபெறுகிறது. தேரோட்டத்தின் போது யானை முன்னே செல்ல சிவவாத்தியங்களை சிவனடியார்கள் இசைக்க, சங்குநாதம் அதிர ஏராளமான பக்தர்கள் தேரோடும் வீதியில் சிவ சின்னமாம் ருத்ராட்சத்துடன் காட்சி தந்தார்கள். கோவில் நடை திறப்பு காலை 5:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மதியம் 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. எப்படி செல்வது?
திருச்சி மாநகரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது. திருச்சியில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன. சென்னை உள்ளிட்ட அனைத்து முக்கிய நகரங்களில் இருந்தும் திருச்சிக்கு தினமும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. உயிர் வாழ மிக முக்கியமானது நீர். அந்த நீர் அமுத துளிகளாய் மழையாய் பொழிந்தாலே விவசாயம் செழிக்கும். இது விவசாய பூமி என்பதால் நாடு நலம் பெற, விவசாயிகள் வாழ்வு சிறக்க பஞ்சபூதத்தில் நீர் ஸ்தலமான ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரியையும் வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோமாக. உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். மாங்கல்ய பாக்கியம் அருளும் திருவானைக்காவல்.